இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் எண்ணாவது உறுப்பு 4n - 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனில் அதன் முதல் 28 உறுப்புகளின் கூடுதல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதான் ரூலு. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு கொடுத்துருக்கான். ஆனால் ஒரு தொடரே இல்லை. முதல்ல நீங்கள் ஒரு தொடரை ஃபார்ம் பண்ணணும். அப்போ தொடரில் முதல் உறுப்பு என்னன்னு சொல்லுவோம், n1ன்னு சொல்லுவோமா. ஸோ நான் இதில் என்ன பண்ண போகிறேன், n-க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ 4 × 1 - 3. அப்போ 4 - 3 என்ன வரும், 1. அப்போ ஃபஸ்ட்டு எதில் ஆரம்பிக்குதா, 1ல் ஆரம்பிக்கும். அப்போ ரெண்டாவது உறுப்பு எப்படி கண்டுபிடிப்பீங்க, அதை n = 2ன்னு போடுங்க. அப்போ 4 × 2 -3. அப்போ 8 - 3 என்ன வரும், 5ன்னு வரும். அப்போ ரெண்டாவது உறுப்பு என்னது, 5. இப்படியே போய் மொத்தம் 28 உறுப்புகள் இருக்குன்னு கொடுத்துட்டான். அப்போ 28வது உறுப்பு என்னன்னு கண்டுபிடிச்சிருங்க, இல்லைன்னா அது வேற பிரச்சனையாகும். அப்போ n 28ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ 28 × 4 - 3ன்னு போட்டிங்கன்னா 102ன்னு வரும். அப்போ லாஸ்ட் உறுப்பு என்னது, 102. இப்போ இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசைக்கு போயிடுச்சா. இப்போ இந்த வரிசையில் முதல் உறுப்பு என்ன, அதாவது ஏ வந்து என்னது, 1. டிஃபரன்ஸ் முதல் உறுப்புக்கும் ரெண்டாவது உறுப்புக்கும் வித்தியாசம் என்னது, 4 கூடி இருக்கா. அப்போ டிஃபரன்ஸ் என்னது, 4. எல்லுங்கிறது லாஸ்ட் டேம். இப்போ எல்லும் கொடுத்துருக்கான், 102. இப்போ இதெல்லாம் வச்சு என்ன கண்டுபிடிக்கணும், உறுப்புகளின் கூடுதல் என்னன்னு கேட்டுருக்கான். பிரச்சனை தானே. கூடுதல் என்ன, கூடுதலுக்கு என்ன ஃபார்முலானா Sn = n/2 2a + n-1d. அப்படிங்கிறதான் ஃபார்முலா. n வந்து நமக்கு தெரியும், 28 உறுப்புகளின் கூடுதல் தான். இப்போ 28/2ன்னு போட்டேன். இப்போ இதில் 2a கொடுத்துருக்கு, a கூட அந்த 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ 2 + n வந்து 28 - 1 d வந்து என்னது, 4. இப்போ இதை அடிச்சிங்கன்னா 14ன்னு வருமா. அதே மாதிரி 2 + 27 × 4. அதுக்கப்புறம் 14 22 + இரண்டையும் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 108ன்னு வரும். இது கூட்டும்போது 110. அப்போ 14 × 110. இதை பெருக்கும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 1510.